ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்எஸ் அகர்வால் புக்கில் உள்ள ஒரு தனிவெட்டி கணக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்கட்டில் எப்படி போகிறோம்னு பார்ப்போம், அப்புறம் வந்து ப்ரொசீஜர் எப்படி பார்ப்போம். அதையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சால் தான் எப்படி ட்விஸ்டடாக கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு தொகை 1550 இரண்டு பகுதிகளாக பிரித்து கடனாக கொடுக்கப்பட்டது. ஒரு பகுதி 8% வட்டியிலும் மற்றொரு பகுதி 6% வட்டியிலும் கொடுக்கப்பட்டது. ஆண்டு வருமானம் 106 எனில் ஒவ்வொரு வட்டி விகிதத்திலும் கடனாக கொடுக்கப்பட்ட தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1550 ரூபா ஒரு அமௌண்ட் தான். அந்த அமௌண்ட்டை ஒரு பாதி அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா 8% வட்டிக்கு கொடுக்குறாங்க. ஒரு பாதி அமௌண்ட் அந்த 1550 ரெண்டாக டிவைட் பண்ணி ஒரு பாதி அமௌண்ட்டை வந்து 8%த்துக்கும் ஒரு பாதி அமௌண்ட்டை வந்து 6%த்துக்கும் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஆண்டுக்கு அவங்களுக்கு வட்டி எவ்வளவு கிடைக்குது, அதாவது ரெண்டு பேர்கிட்ட இப்போ ஒரு நபர்கிட்ட வந்து 8%த்துக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு 1550 ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு 8%த்துக்கும் இன்னொரு நபர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஏதோ ஒரு அமௌண்ட்டு 6%த்துக்கும் வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இரண்டு நபர்கள்கிட்ட இருந்தும் ஒரு ஆண்டுக்கு அவங்களுக்கு வந்து எவ்வளவு கிடைச்சிருக்கு வட்டினா 106 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஓகேவா? எவ்வளவு கிடைச்சிருக்கு? 106 ரூபாய். ரெண்டுத்தையுமே வட்டி வந்து 106 ரூபாய் கிடைச்சிருக்கு. அப்போ அந்த தொகை, அதாவது 8%த்துக்கு கொடுத்த தொகை என்ன, 6%த்துக்கு கொடுத்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட்டில் பார்க்கலாம். இந்த 8%த்துக்கும் 6%த்துக்கும் உள்ள வித்தியாசம், 8க்கும் 6க்கும் 8 - 6 2, அதை நான் இங்கே 2x போட்டுறேன். அடுத்தது இந்த 106 இருக்கு இல்லையா, இந்த 106 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் இந்த 1550ஐயும் 6ஐயும் பெருக்கிக்கிட்டீங்க அப்படின்னா 9300 கிடைக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுக்கும் உள்ள வித்தியாசம் 8லேருந்து 6 போயிடுச்சுன்னா 2 2xன்னு வச்சுக்கோங்க. 106 இந்த ஆண்டு வருமானம் இருக்கு இல்லையா, அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போது இதை பெருக்கி இதை லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னா 1300 கிடைக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 2 இங்கே வரும்போது டிவைட் பண்ணிங்கன்னா 1300 2ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு கிடைக்கும்னா 650 கிடைக்கும். அப்போது இந்த 8%க்கு கொடுத்த தொகை எவ்வளவு? 650. இந்த மீதி இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டு தான் இங்கே 6% கொடுக்குறோம். அப்போ 1550 மைனஸ் 650 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னா 1550 900 கிடைக்கும். ஓகேவா? இது வந்து 6% கிடைத்த தொகை. ஓகேவா? இதான் வந்து ஷார்ட்கட்டு. இதை வந்து ப்ரொசீஜர் படி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அப்போ 8% கிடைத்த தொகை 650 ரூபா, 6% கிடைத்த தொகை 900. இப்போ PNR/100 தானே நமக்கு. ஃபஸ்ட்டு வந்து அசல் என்னன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 8%க்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 6%க்கு என்ன வச்சுக்கோங்க, 1550 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் இன்ட்டு 8% ஒரு ஆண்டு தானே, அதனால் 1/100 ப்ளஸ் ரெண்டையும் சேர்த்து தானே அவர் 106 ரூபா வாங்குறாரு. அப்போ ப்ளஸ் 1550 மைனஸ் எக்ஸ் இன்டு 6, ஒரு வருஷம், 6 வந்து சதவீதம் /100. இது 8%க்கு போட்டேன், இது 6%க்கு போட்டேன். இது ரெண்டுக்கும் சேர்த்து அவங்களுக்கு என்ன அமௌண்ட்டு வந்து கிடைக்கிது? 106 ரூபா கிடைக்கிது. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, இது 8/100 எக்ஸ் 8/100. இப்போ 1550 6ஐயும் பெருக்குனீங்கன்னா 9300 மைனஸ் இதையும் பெருக்குனீங்கன்னா 6x/100 ஈக்குவல் டு 106. ஓகேவா? இப்போ இது கீழே அடிமானம் சமமாக இருக்குது, அதனால நம்ம வந்து 100ன்னு எடுத்துக்கலாம் காமனாக.
இந்த 8xல மைனஸ் 6x போயிடுச்சுன்னா 2x ப்ளஸ் நம்ம வந்து ஈக்குவல் டு 106. இப்போ இந்த 100 வந்து இங்கே கொண்டு போயிடுவோம். கொண்டு போகும்போது நமக்கு என்ன வரும்? 106 இன்டு 100. இந்த 2x இப்படியே இருக்கும். இந்த 9300 இங்கே வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அமௌண்ட் வரும்? 650 கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸ் வந்து 650ன்னு கிடைச்சிச்சு. அப்போ 8% எக்ஸ் கிடைச்சிச்சா? இது 650. அடுத்தது 1550 மைனஸ் எக்ஸுங்கிற எக்ஸோட மதிப்பு 650 ஈக்குவல் டு உங்களுக்கு 900 வந்துருச்சா? இந்த ஸ்டெப்பை தான் நான் ஷார்ட்டாக வந்து ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரியும்னு நினைக்கிறேன். எதுவும் புரியலைன்னா எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.